வெல்கம் டு ஏஜே கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம்னா கிராஃப்ட் மேன். ஸோ இது வந்து பார்ட் 1. ஸோ நம்ம புது வேர்ல்டை க்ரியேட் பண்ணி நம்ம புது உலகத்தை ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது வந்து மைண்ட் கிராஃப்ட் மாதிரியே தான் இருக்கும், ஆண்ட்ராய்டில் உள்ள கேம். ஸோ வாங்க வீடியோ பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஆரம்பிச்சு வேர்ல்டு வந்து ஒய்ஏஜேன்னு வச்சுக்கலாம். படுத்து கொடு. சரி, ஓகே. ஷோ கார்டினேட் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சீட்டு ஆன் பண்ணி அதுக்கப்புறமா கீப் இன்வென்ட்ரி இருக்குல்ல அதை ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணாதான் நீ ஸ்டேட்டஸே போட முடியும். ஞாபகம் இருக்கா இல்லையா? ஈபி ஸ்டேட்டஸு இப்படி தான் அது. நியூ வேர்ல்டுக்குள்ளே போகலாம். அதே போல எப்படி வர்றது? ஸோ வந்து லோடிங் தான் ரொம்ப நேரம் ஆகும் கைஸ். ஒரு வழியாக வேர்ல்டு வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆடு எடுத்தோடனே வில்லேஜுக்கு எடுத்துச்சா? அது வில்லேஜா இல்லையா? ஆனால் ஆடு மட்டும் பார்த்தா அது மட்டும் வில்லேஜுடா. இல்லை வில்லேஜ் இல்லை, அது வில்லேஜா? இல்லை வில்லேஜ் இல்லை, இது உடஞ்சு இருக்கு பாரு. இது வில்லேஜ் இல்லை, இது சும்மா ஒரு கட்டிடம். செஸ்ட் இருக்குடா, செஸ்ட்டில் ஏதாவது இருக்கான்னு பாரு. பிக்காக்ஸ் இருக்குது, உடன் பிக்காக்ஸ். ஓகே, பிக்காக்ஸ். மரம் எங்கே இருக்குது? ஆடு வெட்டிக்கூடா. ஆடு வெட்டு. 2 ஆடு இருக்கு. எங்கே இருக்கு? சரி வெட்டு. வைக்கக்கூடா. ஆமாம் 2 இருக்குது. பிக்காக்ஸ் வச்சு வெட்டுறா. கையில் அடித்தா இப்போ ஆடுக்கு அடிப்பட்டு தான் ஆகும். 2 ஆடு துணைக்க போகிறேன்னு நினைக்கிறேன். அந்த ஆடு எங்கிட்ட ஓட போகுது. அடி ஒரு ஷாட் அடி. பார்த்தியா? நீ 2 ஆடையும் அடிச்சிருக்க நல்லா. அப்போ வந்து அந்த பில்டிங் ஒன்று இருந்துச்சுல்ல, அந்த பில்டிங்க்கு போ. சரி போ, என்ன பண்ணுறது? அதில் லூட் ஏதாவது கிடைக்கும்டா. கோழி எல்லாம் இருக்கு, நான் பார்த்துட்டேன். எங்கே ப்ரோ? அங்கே தான். நான் போய் தரவா? பண்ணி நினைக்கிறேன். மாடா இதான். இதா? உள்ளே லேண்ட் இருக்கும், உள்ளே அடிப்போம். லூட் ஏதாவது கிடைக்கலாம். எதுவும் கிடைக்குமான்னு கன்ஃபார்மாக தெரில. சரி, அங்கிட்டு சுற்றி வரதுக்கு வழி இருக்கும். ஏதாச்சும் உடைக்க முடியாது. ஓகேடா, கீழே பார்த்திய ஒரு இடம். அங்கிட்டு அங்கிட்டு பாரு. அதான் செஸ்ட்டு இருக்கும்டா, இருக்குமே அந்த சைடு இல்லையா? நல்லா சுற்றி பாரு. இங்கேருந்து ஊரே தெரியுது. இதை வச்சு நம்ம வந்து போயிடலாம். லேண்டன் இருக்குது, இருக்கும்டா. நான் ஒரு டைம் பார்த்தேன்டா, இருந்துச்சுடா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மரத்தை நோண்டு. டார்க் ஒர்க்கு நோண்டு. அது வந்து வீடு கட்ட வந்து நல்லா இருக்கும். வீடு கட்டுறப்போ வீடு செய்வாங்கல்ல, அப்போ வந்து இது கதவு செய்யறப்போ வந்து நல்லா இருக்கும். அந்த உட் வச்சு செஞ்சால் எப்படி இங்கேருந்து அப்படி இப்போ என் ஃபேஸ் தெரியுதுடா. ஸோ இப்போ நம்ம மரத்தை நோண்டிட்டு
அடுத்து என்ன பண்ணலான்னு பார்ப்பேன். அந்த டார்க் ஒர்க் நோடிக்கோ. டார்க் ஒர்க் அது பில்லேஜர்லாம் வில்லேஜரோ வேற வாழ்ற இடம் அது. இங்க இருந்தா அவனை சோடி முடிச்சு. அதான் வில்லேஜர். நீயே சொல்றல வில்லேஜர். அவன் தான் வில்லேஜர் தான். வில்லேஜர் அது. வில்லேஜர்னு நினைக்கிறேன். வில்லேஜர் இல்லடா வில்லேஜர்னா வில்லேஜரோ எவனோ ஒருத்தன். நீ அடி வாங்கிட்டு சாமான் பத்தல அப்போ வந்து தெரியும். அவன்தான் அவனே தான். எப்படி மேலே போவேன்? அவன்தான் அவுட்டு சோடி முடிச்சு. அவனை எப்படி ஆடுறா அடிக்கவா? அடிச்சிருவான்டா அவன். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே வில்லேஜரோட டவரை பார்த்துட்டு நம்ம போயிட்டுருக்கோம். மைண்ட் கிராஃப்ட்லேயே வில்லேஜர் மாதிரி நிறைய இருக்கானுங்கடா. வில்லேஜரு எவாக்கரு அந்த மாதிரி நிறைய இருக்கானுங்க. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பானுங்க. சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் நினைக்கிறேன். அடிப்பான்டாவன். கையில் என்னடா வச்சுருக்கான்? பவன் அது ஃபிஷ்ஷிங்டா, ஃபிஷ்ஷிங் ராடு. அதான் முக்கியம். அவன் அடி போட்டு தாவடையே தாவு. அந்த ஃபிஷ்ஷிங் ராடு வச்சு நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணால் சில டைம் சேடில் கிடைக்கும். இங்கேருந்து கிளம்பலாம். டார்க் ஒர்க்கு நோண்டிக்கோடா. பிரிட்ஜு காட்டுறாது. செம்மையாக இருக்கு இடம். இங்கே பேசாமல் ஷீட்டிங் போட்டுடலாமா? எத்தனை எடுத்துக்கோ பார்த்துக்கலாம். டோர் மட்டும் அதுவும் எப்போ மாடர்ன் ஹவுஸ் கட்டுறப்ப நிறைய தேவைப்படுது. நிறைய ஒரு எத்தனை எடுக்க? இந்த ஒரு மரத்தை நோண்டுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு 10 எடு போதும். எடுப்பான்னு 10 எடுத்தா ஒரு மரத்துல வந்து 4னா 40 வந்துடும். 10 எடுத்தா 40 வருமா? ஆமாம், ஒரு இதை வச்சு செஞ்சால் 4. அப்புறம் வந்து 40 உட்டு வந்துடும். அந்த பிளாங்கை வச்சு நம்ம வந்து செஞ்சுக்கலாம். போதும், அதனால எடுத்துக்கலாம். கீழே இருக்க நோண்டி எடுத்துக்கோ. அதுவும் ஓக்கு தான். நம்ம நல்லா ஃபுல்லாக நோண்ட. நான் ஆடு பார்த்துட்டேன். பெட்டு செஞ்சிடலாம். அங்கே கீழே அந்த பிரிட்ஜ் மேலே நிற்கிது நேரம். அந்த ஓடுது பாரு, அங்கே ஓடுது பாருடா. அதான் ஆடை மிஸ் பண்ணிட்டேன். பார்த்துக்கிட்டு நான் ஜம்ப் பண்ணுறேன் அடுத்து. ஓகேவா? பத்தி என்னடா சாவலை போயா? இப்போ வந்து நீ வந்து மரத்தை நோண்டிட்டு வேறு வேலையே இல்லை. கிராஃப்டிங் டேபிள் செய். இப்போ ஓகே தானே? இல்லை ஏன்டா எல்லாம் கிராஃப்டிங் டேபிள் செய்கிற? கிராஃப்டிங் டேபிள் 2 கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுருக்க. அப்படிதான். ஆமாம். போட இல்லைன்னா எங்கே தூங்கிடுறியா? ஆமாம், அப்புறம் இருக்க மேலே வந்து படுக்கலாம். சரி, செகண்ட் எண்ணி போடுறியா? வந்து நான் விளையாட போகிறேன். ஸோ வந்து போகலாம். வந்து உட்டு எடுக்கணுமா? அது என்ன? அது பட்டாம்பூச்சி. பட்டாம்பூச்சியா? பட்டர்ஃப்ளைலாம் இல்லை.
ஆனால் பெட்டு ஓ சாரி. ஐயா ஏன் உனக்கு விளையாட கூட தெரியாதானே? தெரியும்டா. தெரியும்ல அப்போ ஏன் செத்துட்டேன் நினச்சேன். செத்துட்டு ரீல்ஸ் பண்ண இருக்குன்னு நினச்சிட்டேன். நான் பாட்டு வந்துட்டேன். அந்த வரை நான் ஞாபகப்படுத்தினேன். எப்படி பெட்டேன் வீட்டுக்கு வந்து விட்டுடுங்க கேட்டா இது எடுத்து போட்டு செஞ்சு போட்டு செஞ்சு போட்டு வேணா நம்ம தரை வழியாகவே போவோம். போட் தரை வழியாகவே போகண்டா. ஸ்னோவா அது கண்டிப்பாக ஒட்டி எடுத்துக்கோ. நல்ல ஒரு கேவ் செட்டப் பண்ணு. கொஞ்சம் ஜாம்பிஸ் நிறைய இது பார்த்தியா என்னது புல்லு. இது இதை வச்சு இதுடா கேம்ப் ஃபயர்லாம் வச்சு இதை வச்சுருக்கேன். இது சின்ன கேம்ப் இதுக்குள்ளே போயிட்டு கிடக்கும். யாரா நிறையா நிறையா அது குட்டி நதினே. சரி இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து கேம்ப் ஃபயர் எடுத்துக்கலாம். அப்போ உள்ளே போல ப்ரோ இதுக்கு என்ன வேணும்? பிக்கெக்ஸ் தான் இல்லையா? ஆக்ஸு பிக்கெக்ஸ் வச்சுக்கணும். வராதுன்னு சொல்லிச்சு. என்ன சார்கோலும் கோலும் ரொம்ப கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஸ்டிக்கு உடலாம் வச்சு சேர்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து கேம்ப்டா. நான் ஆல்ரெடி ஒரு வேர்ல்டில் பார்த்துருக்கேன். நம்ம ஸ்பைடர்மேன் மாடு போட்டிருப்போம். அந்த இது நம்ம போனோமே அதில் தான் இருக்கும். நம்ம ஸ்பைடர்மேன் மாடு இதை ட்ரை பண்ணியிருக்கோம் கைஸ். அதுவும் நம்ம ஒரு நாள் வீடியோ போடலாம். ஃபர்னஸ்டா ஸ்மோக்கர் இருக்குது. அப்புறம் வந்து ஃபர்னஸ் இருக்குது. நம்ம வந்து ஃபர்னஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் பெட் எடுத்துக்கலாம். பேரல்டா இதில் ஏதாவது இருக்குமே விட்டு பார்த்தியா? பிரெட் இது என்னது? இது குக்கியா? பொட்டேட்டோ பிரெட் ப்ரோ. பரவாயில்ல. இது 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 பேக்கடு பொட்டேட்டோ. இதை கட்டு வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சாப்பிடுவோம். சாப்பாடுக்கு பஞ்சம் இல்லை. என்ன வருமே பிரெட் இருக்குது. அதே மாதிரி ஐயோ ஏன் ப்ரோ? சரி அடுத்து இங்கே பாரு. இது இதை வச்சு நம்ம கேம்ப் ஃபயர்லாம் பண்ணலாம். இப்போ நம்ம டூல்ஸும் பண்ணிடலாம். ஏன்னா குச்செல்லாம் கிடச்சிருச்சுல. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வுட்டு கிடைச்சிருக்கு ஃப்ரீயாக. அடுத்து அந்த லாஸ்ட்டாக போடு. வெறும் பொட்டேட்டோ கிடச்சிதுன்னா நல்லா இருக்கணும். ஏன்னா அதை வச்சு நம்ம வந்து இது செய்யலாம். நட்டு வச்சு ஃபார்ம் பண்ணி நம்ம ஜாலியாக இருக்கலாம். பார்ப்போம். நம்ம இன்னொரு வில்லேஜ் மாட்டா முடியாது போக போகுது. அங்கே கூட கூடாது. அங்கே இருக்காங்க. லாஸ்ட் இல்லையாவது நல்லதாக ஏதாவது கிடைக்குதா? எல்லாம் நல்லது தான். லாஸ்ட் இல்லை இன்னும் சூப்பராக ஏதாவது கிடைக்குதுன்னு பார்ப்போம். கிடைக்காதா என்ன ஆகும்? கிடைச்சிருச்சு. பரவாயில்ல. நிறைய விட்டு கிடச்சிருக்கு. இது போதும். போன இது மாதிரி இல்லாமல் போன இது வந்து 5 தான் இருந்துச்சு. இந்த 7 இருக்கு. குச்சி 6 கிடச்சி 7 கிடச்சிருக்குடா. 14 பக்கம் டார்ச்சு செஞ்சிடலாம். டார்ச்சுக்கு இங்கே பஞ்சம் இல்லை. லேண்டன் வேணுமா? இது ஃபர்னஸ் ஒரு 3 ஃபர்னஸ் எடுத்துடலாமா? அந்த பெருசு ஒரு பிளாஸ்டர் ஒன்று கொடுத்துருவோம். ஸ்மோக்கரா பிளாஸ்டரா? ஸ்மோக்கர். பிளாஸ்ட் ஃபர்னஸ் நினைக்கிறேன். பிளாஸ்ட் இல்லைண்ணா. சொன்ன பார்த்தியா? பிளாஸ்ட் ஃபர்னஸ். அது ஒரு ஃபர்னஸ். எடுத்தாச்சு. பிளாஸ்ட் 6 நமக்கு தேவையில்ல. அது சாப்பாடுக்கு தேவைப்படும். சாப்பாடு இருக்கு ப்ரோ. முக்கியமான இப்போ ஒன்று பண்ணிடலாம். என்னது? ஆக்ஸ் பண்ணிடுவோம்டா.
கேம்ப் ஃபயர் பற்றியா பண்ணலாம். ஆக்ஸ் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஸோ இப்போ வந்து ஓகே பன்னி இருக்குது. பன்னி எல்லாம் ஆடு வேணாம். பன்னி எல்லாம் அடிப்போம். நமக்கு ஃபுட்டுக்கு தேவைப்படும். இன்னும் ப்ரெட்டு கம்மியாக தானே இருக்குது. எங்கே ப்ரோ ப்ரெட்டு எங்கே? இந்த இது ஹெல்த்து கம்மியாலாம் இல்லை. ப்ரெட்டுக்கு சொல்கிறேன். ப்ரெட்டா நம்ம ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. அதே மாற்றலாம் பண்ணுவோம். இன்னும் தெரிய மாட்டேங்குது. தெரியும்டா. அது ஐலாண்ட் மாதிரி இருக்குடா. நம்ம பெரிய ஃபார்ம்லாம் பண்ணணும்ல. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அப்படி தேடி போவோம். ஒரு கேவ் மாதிரி இருக்குது. அந்த ஆடு எங்கே போய் நின்றுட்டு இருக்கு போய் அது அங்கேருந்து அடித்தா கீழே வந்துடும். அதுக்காக நம்ம காப்பாற்ற முயற்சி பண்ணுவோம். ஆடு ஆடு கீழே போனாலே ஒரு சாவு. நான் வந்து வேணாண்ணா, நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல. வேறு எங்கேயாவது ஆடு பண்ணி தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். இங்கே லைட்டாக ஸ்லிப் ஆனாலும் கீழே வந்துடுவான். ஆடு தானே அது நம்ம இடத்துல இந்த இடம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இது பார்த்தோம்னா நல்லா இருக்கே. என்னடா கீழே வந்துதான் பரவாயில்ல. ஓகே, இந்த ஒரு ஓரமாக ஒரு ஷீட்டிங்கை போடுவோம். கொஞ்சம் இப்போங்களா ஷீட்டிங் ஃபர்னஸ் வச்சுட்டு கிராஃப்டிங் டேபிள் வச்சுட்டு என்ன பண்ணணும்? போட்டு பண்ணணும். லாஸ்ட்டு ஃபர்னஸ் இதான் ஸ்மோக்கர் ஆகின்னு பார்த்துக்கோ. இதான் ஸ்மோக்கரு. இது செஞ்சிட்டியா? செய்யலை. அதுதான் நம்ம என்ன செய்யணும் வந்தோன்னா போட்டு. அப்போ அதுக்கு ஒரு சவல் தேவை. இல்லை லாஸ்ட்டு கிடச்சிச்சு. போட்டு இப்போ எடுத்து பயணம் சொல்லுங்க. இல்லை ஒரு செஸ்ட் இங்கே இருக்குமா? கிராஃப்டிங் டேபிளா? இது இருக்கட்டும். இங்கேயாவா? கையில் இப்போ போட்டு விட்டுருவோமா? இல்லை சார் போட்டு சுகர் கேன் ப்ரோ மிஸ் பண்ண விடாது. இது தெரியுதா? உங்களுக்கு தெரியுதா? தெரியல. பம்கின் இப்படி எடுக்கணும். சுகர் பம்கின்லாம் இருக்குது. போயிருப்பாங்க எடுப்பேன். அதே ப்ரோ ஒழுங்கு காமிக்கிற. தூங்கணும். என் கழுத்துடா. ஆறு ப்ரோ சரி ஃபஸ்ட்டு இங்கே ஓரமாக போட்டு தூங்கிடும். இதுக்காக போது இங்கே காத்தா இருக்கும். இல்லை இங்கே கட்டல. ஐயோ இல்லை வெக்கலையே மேலே வந்துடுவானா? ஆமாம் சின்ன அடிக்கிறான் பாரு. என்ன இருக்கும் அதில் தோல் முடியுது. ஐயோ சரி செகண்ட் பார்ட்டை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ டாட்டா பை பை, see you guys. ரொம்ப படுத்து டாட்டா பை பை, see you guys. ஐயோ என்ன சரி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. டாட்டா பை பை, see you guys. Go back to next video. வரும்.